Lay down your arms. Let my people go. சம்பவங்களிலே தரமான ஒரு சம்பவம் ஒன்று இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தனது உரையை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலே இன்று நடத்தியிருந்தார். அவர் சாதாரணமாக வழமையாக நடத்துகின்ற ஒரு உரைதான் இருந்தாலும் இந்த வருடம் அது சிறப்பு பெற்றிருக்கிறது. இது மிகவும் உலகத்தின் டாக் ஆஃப் த டாபிக், அதாவது டாக் ஆஃப் த வேர்ல்டு என்று தான் சொல்ல வேண்டும். உலகத்தின் அனைத்து மூலைகளிலும் இன்றைய இந்த சம்பவங்கள் தான் பேசப்பட்டு வருகின்றன. ஸோ அதை பற்றி சற்று விரைவாகவும் இந்த பகுதியிலே பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலே இன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உரையாற்ற இருப்பதானது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட அல்லது ஏற்கனவே ஒழுங்கு செய்யப்பட்ட அஜெண்டாவின் பிரகாரமே அது நிகழ்த்தப்பட்டது. ஸோ அதற்காக அவர் இஸ்ரேலிலிருந்து விமானத்தின் மூலம் அமெரிக்க நியூயார்க்குக்கு வந்திருந்தார். இந்த விமான பயணமே சற்று விசித்திரமானது. ஏனென்றால் ஏற்கனவே பெஞ்சமின் நெட்டன்யாவுக்கு எதிராக ICC, அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் அவர் ஒரு போர்க்குற்றவாளி என்ற ரீதியில் தீர்ப்பளிக்கப்பட்டு அவரை கைது செய்வதற்குரிய வாரண்ட் ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ அவர் தனது விமான பயணத்தை கூட இந்த ICCயின் தீர்ப்பை ஏற்கும் நாடுகளின் வானெல்லையில் பறக்காமல் கவனமாக சர்வதேச வான்பரப்பிலும் இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கும் நாடுகளின் வான்பரப்பினூடாகவே பறந்து நியூயார்க்குக்கு வந்து சேர்ந்திருந்தார். இது மிகவும் என்ன சொல்வது, இஸ்ரேல் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது இக்கட்டான சந்தர்ப்பத்தில் இருப்பதற்கான மிகவும் வெளிப்படையான ஒரு வெளிப்பாடு தான் இது. இப்படி நடைபெற்ற நிலையில்தான் அவர் இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலே உரையாற்றுவதற்காக மேடைக்கு வந்திருந்தார். மேடைக்கு வந்தவுடனேயே சுவாரஸ்யம் ஆரம்பித்து விட்டது. ஏனென்றால் அனைவருக்கும் தெரியும், இந்த அஜெண்டா ஏற்கனவே அனைவருக்கும் வழங்கப்பட்ட ஒரு அஜெண்டா. ஸோ அதிலே பார்ட்டிசிபெண்ட்ஸ், அதாவது பங்கு பெற்ற வந்திருந்த உலக தலைவர்களும் அவர்களுடைய பிரதிநிதிகளும் இன்று தற்பொழுது அந்த நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் தான் பேசப்போகிறார் என்பதை நன்கு அறிவார்கள். இருந்தபோதும் அவர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இஸ்ரேலிய பிரதமர் மேடைக்கு வந்தவுடன் பெரும்பாலான கிட்டத்தட்ட அந்த கூட்டத்தில் அந்த அரங்கத்தில் இருந்து 75% டெலிகேட்ஸ் அரங்கத்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னர். ஸோ இவர்கள் வெளியேறும் போது பெரும்பாலான இஸ்ரேலிய பிரதமர் தான் அழைத்து வந்திருந்த அந்த பட்டாளத்தை அழைத்து வந்திருந்தார் ஒரு கூட்டத்தை. அவர்கள் தங்களது கடமையை சரியாக செய்தால், குறிப்பாக கைதட்டுவதற்காக கூட்டி வந்தது போல் இருந்தது அவர்கள் அனைவரும். ஸோ அந்த டெலிகேட்ஸ் வெளியேறும் போதும் இவர்கள் கடுமையாக கைதட்டி வரவேற்பளித்தார்கள். இவற்றை அனைத்தையும் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தார் இஸ்ரேலிய பிரதமர். பிறகுதான் அவர் தனது பேச்சை ஆரம்பித்தார். அந்த பேச்சிலே முதலாவதாக அவர் அமெரிக்காவையும் டொனால்ட் ட்ரம்பையும் பெருமைப்படுத்த பாராட்ட தவறவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு போல்டான தலைவர் அமெரிக்காவுக்கு கிடைத்தது மிகவும் பெருமையான பாக்கியம் என்று தெரிவித்திருக்கின்றார். ஸோ அது இஸ்ரேலுக்கும் ஒரு நல்ல ஒரு சம்பவம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஸோ இப்படியான நிலையில் ட்ரம்ப் அமெரிக்காவை பாராட்டியதுடன் அதன் பின்னர் தான் அவர் தனது பேச்சினே சரமாரியான தாக்குதல்களை உலக நாடுகள் மீது வைக்க தொடங்கினார். குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த காலங்களில், அதாவது அண்மைய காலங்களில் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான நாடுகளின் பட்டியல் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது. குறிப்பாக G7 மற்றும் ஐரோப்பிய நாடுகள் வரிசையாக பலஸ்தீனத்தை ஆதரித்து கொண்டு வந்திருந்தன. அந்த நிலையில்தான் பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் அடுத்தடுத்து பலஸ்தீனத்துக்கான அங்கீகாரத்தை வழங்கியிருந்தன. இதை இஸ்ரேலிய பிரதமர் இன்றைய பேச்சின் போது கடுமையாக விமர்சித்திருந்ததுடன் இந்த நேரத்தில், அதாவது அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னர் பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதானது எப்படி என்றால், அவர் அமெரிக்காவை ஒப்பிடுகிறார். செப்டம்பர் 11, 2001 தாக்குதலின் பின்னர் அல்-குவைதாவை ஆதரிப்பது போன்ற ஒரு சம்பவம் என்று தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு மட்டுமில்லாமல் உலக நாடுகள் மீது தனக்கு இருக்கும் கோபத்தை, வன்மத்தை அப்படியே கக்குவது போலத்தான் இது இருந்தது. இந்த நேரத்தில் அவர் கூறிய பெரும்பாலான விடயங்களில் அமெரிக்காவை ஒரு ரெஃபரன்ஸாக அல்லது அமெரிக்காவை ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு தான் நிறைய விடயங்களை பேசியிருந்தார். குறிப்பாக அவர் தெரிவித்திருந்தார், இந்த அக்டோபர் 7, 2023 அன்று நடத்தப்பட்ட தாக்குதலானது அமெரிக்காவில் நடைபெற்றிருந்தால் அமெரிக்கா பேசாமல் இருக்குமா என்று கேட்டிருந்தார். அதாவது அமெரிக்கா என்ன செய்திருக்கும் என்று கேள்வியை கேட்டிருந்தார்.
குறிப்பாக இது ஒரு என்ன சொல்வது, இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். ஏனென்றால் அமெரிக்காவில் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்று தான் அமெரிக்கா, ஆப்கான், ஈராக் என்று பெரிய ஒரு நீண்ட ஒரு போரையை நடத்தி கடைசியில் என்ன சொல்வது, பின்லேடனை அவர்கள் கொள்வதற்கே கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல் எடுத்தது. ஸோ அப்படியான நிலையில் தான் இவர் இப்பொழுது அமெரிக்காவை தன் பக்கம் இழுப்பதற்கு, ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலின் பக்கம்தான் இருக்கிறது, அமெரிக்காவையும் ஒரு தான் செய்வதை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்தை தான் இதை தெரிவித்திருக்கிறார். அதை தவிர இந்த ஜினோசைட் என்கின்ற அந்த குற்றச்சாட்டு அண்மையில் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இஸ்ரேல் நடத்துவது காசாவில் ஒரு இனப்படுகொலை, அதாவது ஜினோசைட் என்று தெரிவித்திருந்தார். இதையும் இன்று கடுமையாக எதிர்த்திருந்ததுடன் இந்த அறிக்கையும் அவர் நிராகரித்து இது ஒரு என்ன சொல்வது, ஒரு காசாவில் நடக்கும் புரொபகண்டாவிற்கு ஒரு தீனி போடும் அளவிற்கு தான் இந்த அறிக்கை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது என்றும் அவர் சில புள்ளி விவரங்களையும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கும் அவர் அமெரிக்காவைத்தான் இந்த உதாரணமாக கொண்டிருந்தார். அதாவது ஆப்கான், ஈராக்கில் நடந்த நேட்டோ மற்றும் அமெரிக்க படைகளுக்கு இடையிலான போரின் போது கொல்லப்பட்ட அந்த சிவிலியன்ஸ்களின் ரேஷியோவை விட காசா போரில் குறைவாகத்தான் கொல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சொல்வார்கள், இந்த போரிலே சிவிலியன்ஸ் கொல்லப்படுவதானதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும், அது 2:1 என்று தெரிவித்திருந்தார். அதாவது இரு எதிரிகள் அல்லது தீவிரவாதிகள் கொல்லப்படும் போது ஒரு பொதுமக்கள் அல்லது சிவிலியன் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த 2:1 விட குறைவான ரீதியில்தான் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த காசா போரில் என்று தனது என்ன சொல்வது, இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட பொதுமக்களை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார். அந்த சம்பவமானது தவிர்க்க முடியாது என்றும், அமெரிக்காவாக இருந்தால் இது என்ன செய்யும் என்று நேரடியாகவே கேட்டிருந்தார். இதை தவிர என்ன சொல்வது, அவர் இன்றைய பேச்சு இந்த சம்பவத்திற்கு ஒரு வெல் ப்ரிப்பேர்ட் மேனாகத்தான் வந்திருந்தார். குறிப்பாக என்ன சொல்வது, சில மேப்ஸ், அதாவது சில வரைபடங்களை கொண்டு வந்திருந்தார், சில கேள்வி பதில்களையும் கொண்டு வந்திருந்தார். ஆச்சரியமாக இருந்தது. அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 2 என்று அங்கிருந்த பார்வையாளர்களுக்கு கேட்டிருந்தார். அது வினோதமாக இருந்தது. அமெரிக்காவுக்கு யார் எதிரி என்று கேட்டு ஒரு 4 விடைகள். பின்னர் அமெரிக்கா கோல்டு வாரில் அமெரிக்கா யூரோப்பியர்ஸை அதிகமாக கொண்டது யார் என்று கேட்டு ஒரு 4 விடைகளை கொடுத்து என்ன சொல்வது, ஒரு ப்ரொபகண்டா, ஒரு எலெக்ஷன் கம்பெயின் போல தான் இன்று அவருடைய பேச்சு இருந்தது. இது எல்லாவற்றையும் தவிர இன்று அவர் பேசியது, அவர் கிளியராக வந்திருந்தார். அதாவது தான் இன்று பேசுவது உலகத்துக்கும் இஸ்ரேலிய மக்களுக்கும் என்பதை அவர் மிகவும் தெளிவாக வைத்திருந்தார். அதை என்ன சொல்வது, ஒரு நரேட்டிவாக கொண்டுதான் இன்று அவர் அந்த பேசிய பேச்சானது காசாவிலே இஸ்ரேலிய படைகள் மூலம் லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஒழுங்கு செய்யப்பட்டு அது அங்கே என்ன ஒலி ரீதியில் அங்கிருக்கும் மக்கள், காசா மக்கள் மற்றும் அங்கு பிடிபட்டிருக்கும் ஹாஸ்டேஜஸ், அதாவது பணைய கைதிகளாக தற்பொழுது இருக்கக்கூடிய 20 பேருக்கும் கேட்கக்கூடிய வகையில் அந்த ஒளிபரப்பை அவர் செய்திருந்தார். இதை தவிர காசாவில் இருக்கும் மக்களுக்கு இஸ்ரேல் தனது டெக்னாலஜி, உங்களுக்கு தெரிந்திருக்கும், இஸ்ரேல் டெக்னாலஜியில் என்ன சொல்வது, ஒரு அட்வான்ஸான நிலையில் தான் இருக்கிறது. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி காசாவில் உள்ள மக்களுக்கு தங்களுடைய கைத்தொலைபேசியில் இந்த நெட்டனியாகுவின் உரையை கட்டாயமாக, அதாவது வற்புறுத்தி பார்க்க வைக்கும் அளவிற்கான செயற்பாடுகள் அங்கு நடைபெற்றதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக நெட்டனியாகு இன்று அங்கு பணைய கைதிகளாக பிடிபட்டிருக்கும் 20 பேருக்கும் அவர்களுடைய சொந்த மொழியிலே சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது தான் உங்கள் அனைவரையும் மீட்கும் வரை இந்த போரை நிறுத்த மாட்டேன் என்பதை ஆணித்தரமாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த போர் நிறுத்தம் ஒன்று நடைபெற வேண்டும் என்றால் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்திருக்கும் அனைத்து பணைய கைதிகளும் உடனடியாக நிறுத்த வேண்டும், பணைய கைதிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும். இதற்கு ஒத்துக்கொண்டால் மாத்திரமே சீஸ்ஃபயர் என்ற பேச்சுக்கே இடம் உண்டு, அதை இல்லாவிட்டால் சீஸ்ஃபயர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இன்று உலக அரங்கிலே ஆணித்தரமாக தெரிவித்திருக்கின்றார். இதை தவிர அவர் வருகின்ற திங்கட்கிழமை வாஷிங்டனுக்கு சென்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல்கள், உத்தியோகபூர்வ தகவல் இருக்கின்றது. அவர் சந்திக்க இருக்கின்றார். அதை தவிர இன்று டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பயணத்தின் போது பத்திரிகையாளர் சந்தித்த நிலையில் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இந்த காசா விடயத்தில் தாங்கள் ஒரு தீர்வை எட்டிவிட்டதாகவும் அந்த தீர்வை விரைவில் அறிவிக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அது போர் நிறுத்தமாக, அதாவது சண்டை, அதாவது போரானது மிக விரைவில் நிறுத்தப்படும் என்ற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். It's looking like we have a deal on Gaza, and we'll let you know. I think it's a deal that will get the hostages back. It's going to be a deal that will end the war,
it's going to be a deal with, it's going to be peace. அங்கிருந்து வரும் தகவலின்படி இப்படி ஒரு தகவல் ஒன்று பரவுகிறது. அதாவது உத்தியோகப்பற்ற தகவல் தான், ஆனால் இப்படி ஒரு தகவல் ஒன்று பரவுகின்றது. அதாவது என்னவென்றால், பிரித்தானிய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் அவரின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு, அந்த குழு தான் இந்த காசாவில் அதிகார பகிர்வை அதாவது மேற்பார்வை செய்யும் ஒரு குழுவாக இருக்கும். அந்த அதிகார பகிர்வானது எப்படி பகிரப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு குழுவாக டோனி பிளேயர் தலைமையிலான இந்த குழு காணப்படும். இந்த டோனி பிளேயர் தான் உங்களுக்கு தெரிந்திருக்கும் செப்டம்பர் 11 தாக்குதலின் பின்னர் அமெரிக்க அதிபர் புஷ்ஷுடன் சேர்ந்து இந்த நேட்டோ படைகளையும் அமெரிக்க படைகளையும் சேர்ந்து ஆப்கான் ஈராக்கிலான போரை நடத்துவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தார். அதாவது புஷ்ஷுடன் இணைந்து நெருக்கமாக செயற்பட்ட ஒருவர். ஸோ அவருக்கு குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் பெரும்பாலான தலைவர்களுடன் அந்த காலத்தில் ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்டிருந்தவர் டோனி பிளேயர். ஸோ அவருக்கு அந்த மத்திய கிழக்கின் பிரச்சனை, அங்கிருக்கும் சூழல் நன்கு தெரியும் என்பதால் அவரை முன்னிறுத்தி இந்த செயற்பாடுகள் செய்யப்பட போவதாகத்தான் இப்பொழுது தகவல்கள் வந்திருக்கின்றன. அதை தவிர ஏற்கனவே இந்த அரப் நாடுகள் எல்லாம் சேர்ந்து தற்பொழுது வெஸ்ட் பேங்கில் பவரில் ஆட்சியில் இருக்கின்ற பலஸ்தீன் அத்தாரிட்டியிடம் இந்த காசாவின் பொறுப்பை ஒப்படைப்பது தொடர்பாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும், ஆனால் அந்த பலஸ்தீனியன் அத்தாரிட்டி மேல் சில ஊழல் குற்றச்சாட்டுகள் தற்பொழுது காணப்படுவதால் அவர்களின் நம்பகத்தன்மை ஒரு சிறிய பிரச்சனையாக இருப்பதன் காரணமாக அமெரிக்கா, குறிப்பாக ட்ரம்ப் அதை விரும்பவில்லை என்றும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ வருகின்ற திங்கட்கிழமை ஒரு அதிர்ச்சியான ஒரு மிகவும் முக்கியமான ஒரு முடிவு ஒன்று வெளியிடப்படலாம் என்று தான் தற்பொழுது அங்கிருக்கும் வட்டாரங்கள், சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் தெரிவிக்கின்றன. அதை தவிர இன்று பெஞ்சமின் நெட்டன்யாகு ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு வெளியே கடுமையான ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருந்தது நெட்டன்யாவுக்கு எதிராக. குறிப்பாக அவர் ஒரு வார் கிரிமினல், அதாவது போர்க்குற்றவாளி, ஐசிசியினால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர், இனப்படுகொலை செய்தவர் என்ற வாசகங்கள் அடங்கலாக அவருக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது தற்பொழுது இஸ்ரேல் அமெரிக்காவை தவிர வேறு எந்த பெரிய நாடுகள், அதாவது குறிப்பாக எந்தவித நாடுகளின் ஆதரவை மற்ற நிலையில் ஒரு தனித்து விடப்பட்ட நிலையில் தான் காணப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நேற்று டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார், இந்த வெஸ்ட் பேங்கை இஸ்ரேல் ஆக்கிபேட் பண்ணுவதை தான் இனி ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் என்றதிலும் அதாவது முன்பு காணப்பட்ட அந்த எல்லைகளின் பிரகாரம் போர்டர்ஸில் படித்தான் இந்த தீர்வு அமையப்போகிறது என்ற ரீதியில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். தற்பொழுது வரும் திங்கட்கிழமை ஒரு முக்கியமான நாள் என்று தான் சொல்ல வேண்டும். அநேகமாக போர் நிறுத்தம் வருமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த பிரச்சனை நகரப்போகிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது. என்ன மாதிரியான பிரச்சனைகள், தீர்வுகள் கிடைக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று முக்கியமான தரமான சம்பவம் என்றால் இந்த சம்பவம் தான். இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன்யாகு ஐக்கிய நாடுகள் சபையில் பேசியிருந்ததும், அவரை அவமதிக்கும் வகையில் அல்லது அவருக்கு ஒரு மெசேஜை சொல்லும் வகையில் அங்கிருந்த பெரும்பாலான உயர்ஸ்தானியர்கள் அல்லது ஒவ்வொரு நாட்டு தூதுவர்களும் அங்கிருந்து வெளியேறியமையானது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ். தட் வாஸ் அ ஹியூஜ் மெசேஜ் என்று தான் சொல்ல வேண்டும் இஸ்ரேலுக்கு. இஸ்ரேல் அந்த மெசேஜை எடுத்துக்கொண்டதா இல்லையா என்பதை தெரியவில்லை. ஆனால் இவரது பேச்சின் பார்க்கும்போது எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை. ஸோ திங்கட்கிழமை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை சொல்லி ஒரு நல்ல ஒரு தீர்வு ஒன்று வர வேண்டும் என்பதுதான் அனைவரை போல் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.